இறைவன் இருக்கான். செகண்ட், அவன் எங்க இருக்கான்? அவன் இல்லாத இடமே கிடையாது. தேர்டு, அவன் எங்க இருக்கான்? அவன் உனக்குள்ளயும் இருக்கான். எல்லா இடத்துலயும் இருக்கான், எனக்குள்ள மட்டும் இல்லைன்னு சொல்வியா? இதான் நம்ம சாஸ்திரம் ரொம்ப சாதாரணமா சொல்லும், ஜீவன் சிவனானான். அப்ப கடவுள் காப்பாற்ற மாட்டாருன்னு சொல்றது மடத்தனம். ஏன்னா கடவுள் உங்களை கஷ்டப்படுத்தவே இல்லை. எப்படி குறிச்சு கடவுள் கஷ்டப்படுத்தலாம்? இங்க நிறைய கஷ்டம் இருக்கு. இது என்ன புது ஸ்டைலா இருக்கு? இப்போ இந்த காலத்துல நிறைய கஷ்டம் இருக்குன்னு. எல்லா காலத்துலயுமே கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தோட காரணம் என்ன? கடவுள் உன்னை கஷ்டப்படுத்துறது நோக்கமா இருந்தா, ஒரு நோயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கேன்சர் இருக்கு. அந்த நோயை கொடுத்த கடவுள் தான் நீ நம்பணும்னா, கடவுளே அந்த நோய்க்கு மருந்து கொடுத்துட்டு போறாரு. அவர் நோயும் கொடுத்து மருந்து கொடுத்திருந்தா அவர் எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கடவுள் உன்னை கஷ்டப்படுத்தல கண்ணு. அப்ப அந்த கஷ்டத்துக்கான காரணம் என்ன நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. நான் ஏதோ ஒண்ணு செஞ்சேன், அதனால இப்ப நான் கஷ்டப்படுறேன். அதை நான் செய்யாம இருந்தா இந்த கஷ்டம் நீங்கிடும். இனிமே செய்ய வேண்டியது செஞ்சா இந்த கஷ்டம் மட்டும் இல்லாம நான் அடுத்த லெவலுக்கு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன். ரொம்ப சிம்பிள். இனிமேலும் கடவுள் பேரால சண்டை போட்டுன்னு கடவுள் இல்லைன்னு சொல்றது ரெண்டுமே தேவையில்லாத ஒரு வேலை. டைம் இல்லை நமக்கு. கட்டன்னு செத்துருவோம். எவனும் உன்னை காப்பாற்ற போறதில்ல. நீ தலைவன் நம்புறவன் இல்ல எனி பாசிபிள், உனக்கு எந்த நாட்டோடைய, இப்ப அமெரிக்கா இல்ல இந்தியா இல்ல சைனா, இவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய ஒரு பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாரா இருந்தாலும் கடவுள் அவங்களுக்கும் ஒரு வேறுபாடு வைக்கலையே. அவங்க கிட்னி உங்க கிட்னி செயல்படுற மாதிரி தான் செயல்பட போகுது. அவங்களுடைய இன்ட்ரெஸ்டினும் உங்களுக்கு செயல்படுற மாதிரி தான் செயல்பட போகுது. சோ மனிதனா பிறந்த எல்லாருக்கும் ஒரே ஒரு சமநிலையில செயல்பாடு இருக்குன்னா, அப்ப படைச்ச இறைவனும் ஒரே ஒருவன் தான் ஒத்துக்கிறதுக்கு இது ஒரு பாசிபிலிட்டியா நீங்களே திங்க் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல வேற எந்த சொல்யூஷன் இருக்காது. அப்ப கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் நீங்களே உங்களை கேளுங்க. கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு தீர்வு உங்ககிட்டே இருக்குன்னு உங்க மனசே சொல்லும். நீ என்ன பண்ற? வெளியே மத்தவன் ஒப்பீனியனுக்கு எதிர்பார்க்கிற. எவன் ஒப்பீனியனும் உனக்கு தேவையில்லை. எவனும் உன்னை காப்பாற்ற போறது இல்லை. உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும். உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும்னு வரும்போது நீ என்ன பண்ற? ஆஹா, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு கடவுள் காப்பாத்துவார்னு நினைக்கிறேன். அது நினைச்சது தப்பு இல்லை. ஆனா அந்த கடவுள் உனக்கு வெளியே இருக்கான்னு நினைக்காது. உனக்குள்ள இருக்க சக்தியே கடவுள் சக்தி தான். அது உணர்ந்த உடனே உன்னுடைய செயல்நிலையும் மனநிலையும் அந்த எண்ணத்தோடைய வீரியமே மாறிடும். அதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. யூ ஆஸ் எ ஹியூமன் பீயிங், உங்களுக்கு மட்டும்தான் இறைவனை உணரக்கூடிய அறிவே இருக்கு. இந்த அறிவு இருந்தும் நான் நம்பினதான் இறைவனா இருக்கும் நம்பி வீணாவாதீங்க. இறைவன் நம்பிக்கைக்கு உட்பட்டவன் கிடையாது, உண்மைக்கு உட்பட்டவன்.